ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். இப்போ ரீசெண்டாக வடச்சென்னை யூனிவர்ஸ்லேருந்து அரசன் படத்தோட ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஷூட்டிங் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் படத்தோட ரிலீஸ் வரையும் ஹோல் க்ரூவும் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் இப்போ நியூ கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் யார் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. அந்த அப்டேட்ஸில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் யார், இந்த ஒரு ஹோல் யூனிவர்ஸ் எப்படி இருக்க போகுது, இந்த கேரக்டர்ஸ் அந்த யூனிவர்ஸில் எந்த அளவு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறாங்கன்ற பல விஷயங்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓவராலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தான் அரசன் படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ நவம்பர் எண்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அதை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, வேல்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழே இன்னொரு படம் நடிக்கிறதுக்காக, அதாவது வெந்து தணிந்ததுக்காக அதுக்கு படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ் வந்து சிம்பு சார் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு படம் நடிக்காமல் போயிட்டான்ற காரணத்தினால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைனால ஷூட்டிங் ஒர்க் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகாம கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்குன்ற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மேபி அதெல்லாம் முடிஞ்சு அப்கமிங் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ புதுசா ஒரு கேஸ்ட் மெம்பரோட அப்டேட் வந்துருக்கு. அதுதான் நம்ம விஜய் சேதுபதி சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் விஜய் சேதுபதி சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்றாரு. கேமியோ கிடையாது, இம்பார்ட்டன்டான ரோல். படத்துல ஃபுல் ஃபிளட்ஜ் இந்த ஒரு கேரக்டருக்குன்னு ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து இப்போ ரீசெண்டா மாஸ்க் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்லாம் நடந்தது. ஆண்ட்ரியா மேம் கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அரசன் வடச்சென்னை யூனிவர்ஸ்ல நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க மேம் அப்படின்னும் போது, கண்டிப்பா வருவேன், அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல அது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா அவங்களுமே அரசன் படத்துல வந்து ஒரு ரோல் பிளே பண்ணலாம். இம்பார்ட்டன்டான ரோல் இல்லைனாலுமே கிராஸ் ஓவர்னும் போது நிச்சயமா ஒரு கேமியோ ரோலாவது இருக்கலாம். இல்ல அவங்களோட பிரசன்ஸ் படம் போற போக்குல நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வரையும் அஃபிஷியலாக வந்து கிடைச்சிருக்கக்கூடிய கேஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார், விஜய் சேதுபதி சார், இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அன்அஃபிஷியல் வித் ரூமர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி சார், செந்திலா நடிச்ச ஆக்டர், அப்புறம் ஆண்ட்ரியா மேம், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்அஃபிஷியலி லிட்டரலி கன்ஃபார்ம்டாக இருக்காங்க. தென் இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ், அதாவது இன்னும் ஒரு டெரிஃபிக்கான ஒரு சில ரூமர்ஸ்லாம் என்னன்னா, படத்தோட எண்டில் தனுஷ் சாருமே இருப்பாரு, தனுஷ் சாரோட கேமியோவுமே இருக்க போகுது, அதோட தான் முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து வெற்றிமாறன் சார் தனுஷ் சார்ட்ட பேசிட்டாரு. ஸோ தனுஷ் சார் ஒத்துக்கிட்டாரு. சின்ன ஒரு ஒன் மினிட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் தான், அது நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து அந்த ஒரு ஃபுட்டேஜோட சேர்த்து படத்துல வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து பெரிய சர்ப்ரைஸா கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்பவே சொல்றாங்க. அந்த அளவு கம்ப்ளீட்டா வந்து ஒரு பெரிய பிளானோட வெற்றிமாறன் சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல விஜய் சேதுபதி சாரோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா இருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்றாங்க. லைக் வட சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் நடிக்க வேண்டியதா இருந்தது. தென் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லாம வேற யாரோ வந்து அப்படியே போச்சு. அந்த டைம்ல இருந்த அந்த ஐடியா இருந்த அந்த கேரக்டர் தான் இப்போ இவர் வந்து கண்டினியூ பண்றாரா, இல்ல இது வந்து ஒரு நியூ கேரக்டரா, இது எந்த அளவு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரா இருக்க போகுது. ஆல்ரெடி வடச்சென்னை யூனிவர்ஸ் அப்படின்னும் போது நிச்சயமா அதுல ஆல்ரெடி கேங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய ஆளுங்க, செந்தில், குணா, அந்த ஒரு ஹோல் டீம் இருக்காங்களா, அவங்களாம் இருப்பாங்க. இதுல இவர் ஏதாவது ஒரு புது கேங் மெம்பரா வராரா, லைக் ராஜனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சாரை காட்டலாம். இல்லைனா ராஜனுக்கு ஏகப்பட்ட எதிரிங்களாம் இருந்தாங்களே, எதிரிங்க விரோதிகளா இருந்தாங்களா, அதுல ஒருவேளை ராஜனுக்கு ஆப்போசிட்ல ஹூக் அடிச்சிட்டு இருந்த விரோதியா விஜய் சேதுபதி சாரை வந்து மேபி காட்டலாம். நார்த் மெட்ராஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு பிளேஸ் இல்ல, அது வந்து நிறைய இடங்கள் இருக்கு. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல ஒரு அங்கத்துல நடந்த பிரச்சனை தான் நம்ம பார்த்தோம். ஒருவேளை இன்னொரு நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்ல மேபி இந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டீம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொல்லையா இருந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு குரூப்ல மேபி அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆங்கிள், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி இந்த ஒரு ஸ்டோரி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி கேஸ்ட் மெம்பர்ஸ் வந்து வேற லெவலில் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி பிச் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி சிம்பு சாரே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டது. இப்போ சிம்பு சார், அப்புறம் விஜய் சேதுபதி சார், தனுஷ் சார், இந்த மாதிரி கேஸ்ட் மெம்பர்ஸ் வந்து ரொம்ப வலுவாயிட்டே இருக்காங்க. நிச்சயமா இந்த VCU வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், வடச்சென்னை
சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கும், அந்த லெவலுக்கு இது வந்து புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா விஜய் சேதுபதி சார் போட்டு தள்ளிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்கமிங் ஃபிலிம்லயும் அவரோட பிரசன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் தான் இருக்கும். மேபி ஒரு பிளாட் ட்விஸ்ட் கேரக்டரா கூட இருக்கலாம். அந்த கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போற மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்ல வில்லனா இருக்கலாம். சான்சஸ் இருக்கு விஜய் சேதுபதி சார் என்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய படங்கள்ல இந்த ஒரு படம் மூலமா கனெக்ட் ஆக போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த நியூஸ் கேட்டோன்னே என்ன நினைச்சீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.